அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக பேசும்படியாக ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம், அதுல 7ஆம் வசனத்தை வாசிப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டே, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். உருக்கமான இரக்கத்தினால நம்மளை சேர்த்து இமைப்பொழுது, கண்ணை மூடி கண்ணை திறக்கும்ல. ஆமா, சோத்திரம். எதனால்தான் நம்முடைய பாவங்கள் ஆமே அந்த மதில் சுவர் என்ன பண்ணுங்க, இந்த பாவச்சுவர் தேவனோட நமக்கு பிரிக்கிறத ஆமா இருக்கிறது. சோத்திரம். அது இமைப்பொழுது ஒரு செகண்ட் தான், ஆனாலும் என்ன பண்ண, உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லு. எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், என் மகளே என் மகனே என் பிள்ளைகளை உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லுகிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிடாது. இமைப்பொழுது அப்படின்னு சொல்லப்படும். கண்ணை மூடி கண்ணை தரங்க, எவ்வளவு செகண்ட் பாருங்க. ஆனாலும் பாருங்க, அவரால் தாங்க முடியல. என் பிள்ளை ஆமா, கர்த்தருக்கு சோத்திரம். அவன் பிள்ளைய சில நேரத்துல நம்ம குச்சியை வச்சு அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, என் பிள்ளையை நம்ம அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம பேசாம கொஞ்சம் நடுவிடுப்போம். ஆனால் நம்மளால தாங்க முடியாது. பிள்ளைகளுக்கு தேவையெல்லாம் கொடுத்து அப்படியே பிள்ளைகளை அதை குஷிப்படுத்தி உற்சாகப்படுத்தி அதை கட்டி அணைத்து கொள்வோம். இப்ப நம்மளே இப்படி செய்யணும். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்மகிட்ட அவர் நம்ம பேசாம இருக்க மாட்டார். சோத்திரம். நம்ம அவர்கிட்ட பேசணும், அவர் நம்மோடு பேசணும். அதுதான் நம்ம அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. வசனம் சொல்லுது, அவர் உன்னை என்ன பண்ணுவார், சேர்த்து கொள்ளுவார் என்று எழுதப்பட்டது. ஒருவேளை உங்களை யாரும் சேர்த்து கொள்ளாம இருக்கிறாங்களா, உள்ள குடும்பத்தினால ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா, சோத்திரம், பெற்றோர்களா ஒதுக்கப்பட்டிருக்கிறீங்களா, நான் தனித்து விடப்பட்டா இருக்கேன், யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா, நீங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், சேர்த்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர். சோத்திரம். அந்த கெட்ட குமாரன் பாருங்க, அவன் வழி தவறி அவன் என்ன பண்றான், உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை விற்று என்ன பண்றான், ஆமா எல்லாத்தையும் செலவு பண்ணி என்ன பண்றான், அதை வீணடிச்சிடறான். ஆனா மறுபடியும் என்ன பண்றான், மனம் திரும்பி எங்க அப்பாவோட நான் மறுபடியும் நான் போவேன், நான் போனா எனக்கு நிச்சயமாக எனக்கு நல்ல ஒரு வேலைக்காரன் எங்க அப்பா சொல்லி அவன் மறுபடியும் தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தங்களை கொடுத்து மோதிரத்தை அணிந்து ஒரு விழாவாக கொண்டாடினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டோட சமூகத்துல நீங்க ஓடி வாங்க. ஆண்டு உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவன். ஆண்டு ஒருபொழுதும் தூரமே போகக்கூடாது. ஆமா, சோத்திரம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டா, நம்மளை சேர்த்து கொள்ள தேவன். அது மாத்திரமல்ல, 8ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அற்பு காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை, ஆனாலும் கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் மீட்பர் சொல்லி பாருங்க. நம்ம மேல எவ்வளவு பாசம் வைத்திருக்கிற ஆண்டவர். உருக்கம், நம்மளுக்காக உருக்கமாக இருக்க தேவன், இரக்கமாக இருக்கிற தேவன், அன்பாக இருக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், பலப்படுத்துகிற தேவன், காப்பாற்றுகிற தேவன், போக்கிலும் வரத்திலும் இருக்கிற இடத்துல எல்லா நிலைமையிலையும் எந்த நேரத்துல நம்மளை கைட் பண்ணி உற்சாகப்படுத்தி இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் நம்மளை உருக்கமாக இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், எப்ராஹிமே நான் என்ன எப்படி கைவிடுவேன், அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமை, எங்க அப்பாவோட ஏசவோட போய் நான் ஜெபம் பண்ணா அது ஏற்றுக்கொள்வாரா, நான் எங்க அப்பாவோட தூரமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க அவர் ஒருபோது என்னாதீங்க. அவர் உங்களை சேர்த்து கொள்ளுகிற தேவனாகிய கர்த்தர். அவர் அன்றைக்கு நீங்க ஓடி வாங்க, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதருமா போல என் ஆத்தும உமையே வாஞ்சித்து கதறு என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல அவர் ஓடி வாங்க தேவனே உம்முடைய கரத்தில் எங்க ஒப்பு கொடுக்க கிருபையினாலே ஆண்டவரே உருக்க தகப்பன் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை சேர்த்து கொண்டு அணைத்து கொண்டு முத்தமிடுவதற்காய் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் கொண்டபடினால் உமக்கு நன்றி செலுத்த வந்து
வந்து சேரட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.